ஹே கைஸ், நான் உங்க பிரகன். இது நம்ம பிராண்ட் ரூல்ஸ் சேனல். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் விலாக் வந்து நான் போடலாமா போட வேண்டாமான்னு யோசிச்சு போட்ட ஒரு விலாக். சரித்ராவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அண்ட் அந்த ஃபெபிலைசிசர் வெட்டை பற்றி பேசணும், அவளுக்கு வெட்டு வந்துட்டு அப்படின்லாம் நான் சொல்லி போடலை. அவளுக்கு வெட்டு வந்தால் நாங்கள் எப்படி அதை ப்ரிவென்ட் பண்ணுறோம், நிறைய தாய்மார்களுக்கு இந்த இதெல்லாம் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் காய்ச்சல்னால வர்ற வெட்டை பற்றி நம்ம பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு அவேர்னஸ் மாதிரி சொல்லுவோம். அண்ட் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை இந்த டைமில், அதுவும் மாதவக்கோயில் ஃபெஸ்டிவல், நம்ம தூத்துக்குள்ள மாதவக்கோயில் ஃபெஸ்டிவல், போன ஃபெஸ்டிவல் அப்போவும் கரெக்டாக திருவிழா அன்னைக்கு தான் பாப்பாவுக்கு 2வது வெட்டு வந்துச்சு. ஸோ எனக்கு அது வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு தருணம். இப்போ மறுபடியும் திருவிழா ஒட்டி காய்ச்சல் வந்துட்டே பாப்பாக்குன்னு சொல்லி ஒரு பயமாகவே இருந்துச்சு. சரி, நம்ம 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 சொந்தங்கள்கிட்ட சொன்னால் அவங்க ப்ரேயர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரே மைண்ட் செட்டில் மட்டும்தான் நான் அந்த vlog போட்டேன். ஸோ அது ஒரு 53,000 வியூஸ் என்னமோ போயிருந்துச்சு. பட் அந்த 53,000ல் ஒரு 40,000 குறையாம எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் வந்திருக்கும். எல்லாருமே சரித்ரா எப்படி இருக்கா, சரித்ராவுக்கு ஒரு சின்னதுனாலும் தாங்கிறதுக்கு இங்கே நிறைய பேர் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டால வந்து மெசேஜ் பண்ணீங்க. இப்போ வரைக்கும் இந்த விளாக்லேயே நான் இதை பற்றி ஏன் சொல்கிறேன்னா, சரித்ரா இப்போ எப்படி இருக்கா, இப்போ எப்படி இருக்கா, அவளுக்கு காய்ச்சல் சரியாயிருச்சா, ஏன்னா 7 நாள் காய்ச்சல் இருந்தால் தான் பிளட் டெஸ்ட் அதுன்னு எடுக்கணும். பாப்பாவுக்கு என்னாச்சுன்னு கேட்காத ஆள் கிடையாது. ஸோ அப்படி கேட்குற நிறைய அக்காமார்களுக்கும் அம்மாமார்களுக்கும் அந்த ஒரு நம்பிக்கையில் அந்த விளாக் போட்டேன். ஸோ அவ்வளோ லவ் அண்ட் ப்ரேயர்ஸ். இப்போ சரித்ரா எப்படி இருக்கான்னா, சரித்ரா இஸ் ஆல் ரைட். ஏன்னா 2 days ஆச்சு நான் அந்த விளாக் போட்டு. அந்த விளாக் போட்டு அடுத்த நாளே பாப்பாவுக்கு வந்து சர்ச்சுக்கு போனோம். ஸ்னேகா அப்பா வந்து ப்ரேயர் பண்ணாங்க, எல்லாமே செஞ்சதுக்கப்புறம் 2 days தான் காய்ச்சல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாப்பா பயங்கரமாக க்யூர் ஆகிட்டா. இப்போ 2 days ரொம்ப சூப்பராக இருக்கா பாப்பா. ஸோ அதுக்கு வந்து உங்கள் எல்லாரோட ப்ரேயர்ஸ் தான் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ திருவிழா அதுமா பாப்பா வந்து நல்லா ஆயிட்டா. நாங்கள் வந்து அடுத்த திருவிழாவுக்கும் போகிறோம். திருவிழாவுக்கு பர்ச்சேஸு நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கேன். கோல்டு ஷாப்பிங்லாம் ஸ்னேகாவுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் அடுத்தடுத்த விளாக்ஸ்ல உங்களுக்கு வரும். ஸோ இதே மாதிரி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவுமே கொடுங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு டே இன் vlog தான். அண்ட் நிறைய விஷயங்கள் புதுசாக நம்ம வீட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையுமே காட்டிட்டு பாப்பா எப்படி இருக்கா அப்படிங்கிறத அப்படியே அந்த vlogல பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதான் வந்துடுறோம். இங்க பா, காய்ச்சல் போயிட்டா அம்மா, காய்ச்சல் போயிட்டா. இங்க பாரு, அப்பா பாரு, இல்லை பக்கி, காய்ச்சல் போயிட்டா. காய்ச்சல் போயிட்டாளா அம்மா அப்படிலாம் பார்க்க. காய்ச்சல் போயிட்டலம்மா. எல்லாருக்கும் உமா சொல்லிடு, அவங்க தான் உனக்காக ப்ரேயர் பண்ணாங்க. உமா கொடுத்துரு எல்லாருக்கும். சரி, உமா கொடுத்துரு. உமா கொடு அப்படி உமா கொடுத்துறா. சரித்து வந்து பேக் டு நார்மல். என்ன ஸ்னேகா? இந்த ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நான் சொல்லி ஆகணும். எங்கள் வீட்டுக்கு இப்போ பயங்கரமாக ஒரு லுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குன்னே சொல்லலாம் இந்த ஃப்ளாரல் பெயிண்டிங் டிசைன். ஸோ இது வந்து நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். 160 rupees என்னமோ தான் வருது. இதோட ப்ராடக்ட் வந்து நான் கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒயிட் வால் இருந்துச்சுன்னா நான் சஜஸ்ட் பண்ணுற பக்காவான ப்ராடக்ட்டு. இப்போ வீடியோவில் பார்க்குறத விட நேரில் எங்களுக்கு செம்மையாக இருக்குது. அண்ட் நாங்கள் எடுக்கிற வீடியோஸுக்குமே இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை பற்றின ஷார்ட்ஸுமே நாங்கள் போட்டிருப்போம். நீங்கள் ஆர்டர் பண்ணலாம், மறக்காம போய் ஆர்டர் பண்ணுங்கள். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்கள் வீடியோக்கு. எங்களோட ஒயிட் பெயிண்ட்டுக்கும் ஆக்சுவலாக இந்த ஃப்ரேம், இதுவும் ஒரு ப்ரௌன் கலர் ஃப்ரேமா, இதுக்கும் அது பயங்கரமாக எடுத்து கொடுக்கு. அண்ட் இன்னொன்று, இந்த ப்ளூ கலர் சோஃபாக்கு எனக்கு இது ஒன்று அமைஞ்சிச்சு. ஸோ இதுவுமே ஒரு ஒயிட் கலர் வாலுக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, ஒரு ஃப்ளாரல் பெயிண்டிங் மாதிரி. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரெண்டுமே. ஸோ இது 150, அதுவும் 150 தான். ஸோ ஒரு 300க்குள்ளே நம்ம ஒரு ஹோமுக்கே ஒரு ப்ரீமியமான ஒரு லுக்கை கொடுக்க முடியும். ஸோ இந்த 2 ப்ராடக்ட்டுமே கீழே டேக் பண்ணியிருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், நிறைய பேர் வந்து vlog பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல பட்ஜெட்டில் மைக் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் நான் இப்போ சொல்ல போகிறேன். பட்ஜெட் மைக் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே பயங்கரமாக யூஸ் பண்ணுறது ரோடு, டிஜிடெக்கில் ஹை ரேட் மாடல், போயாவில் ஹை ரேட் மாடல் இப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்னொன்று ஹோலி லேண்ட் மைக் தான் இப்போ பயங்கரமாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறது. அது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13,000 to 11,000 வருது அந்த ப்ரைஸு. ஸோ பட்ஜெட் ஒரு 4,000க்குள்ளே ஹோலி லேண்ட் கொடுக்குற அந்த வாய்ஸ் குவாலிட்டியுமே நாய்ஸ் கேன்சலேஷனை ஒரு மைக் கொடுக்க முடியும்னா அது நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது கிராஸ் பீட்ஸ் தான்.
ஸோ நான் பேசுகிறதே அந்த கிராஸ் பீட்ஸ் மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதோட பாக்ஸ் வந்து சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. ஸோ அந்த மைக் வந்து ஹோலி லேண்டுக்கு ஈக்குவலாக நல்லா இருக்குது. இப்போ என்னோட வாய்ஸ் பார்ப்பீங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயுமே என்னெல்லாம் வரும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சார்ஜ் போட்டிருக்கேன். ஸோ கிராஸ் பீட்ஸ் அப்படின்னு அந்த லோகோ வந்து அது மேலே போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து 86% சார்ஜ் இருக்குது. ஸோ இதில் வந்து 2 ரிசீவர் வந்துடும், ஒரு டிரான்ஸ்மிட்டரு, 2 டிரான்ஸ்மிட்டர், ஒரு ரிசீவர் வந்துடும். அதுக்கப்புறம் சார்ஜிங் வயர் எல்லாமே கொடுத்துருவாங்க அவங்களே. ஸோ ஹோலி லேண்ட் மாதிரியே தான் பாக்ஸும் இருக்குது. அண்ட் இந்த கிராஸ் பீட் வந்து ஹோலி லேண்ட் பட்ஜெட்டுக்கு இது எவ்வளவோ கம்மி, 4000. இது வந்து 3800 தான் நினைக்கிறேன். அமேசானில் தான் ஆர்டர் போட்டேன். ஸோ அமேசான் லிங்க்குமே கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு யூடியூபர் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டி மைக் வேணும்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா கிராஸ் பீட் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இல்லை 2 நாளாக பாப்பாவுக்கு உடம்பு இல்லைன்னு அப்படியே கேர் ஆயிடலன்னு. எந்த வேலையுமே நான் பார்க்கல தெரியுமா. துணி கூட இன்னைக்கு தான் துவைச்சு போட்டேன். நான் வாஷிங் மிஷின்ல துவைக்க மாட்டேன், கைட்டு தான் துவைப்பேன். இன்னைக்கு தான் அவ்வளோ துணி துவைச்சிட்டு. சரி, நம்ம மாதா கோயிலுக்கு பிளான் என்ன? ட்ரெஸ் எடுக்க போனோம். என்னைக்கு போகலாம்? நாளைக்கு போகலாமா? நாளைக்கு கண்டிப்பா. நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க போகலாமா? ட்ரெஸ் எடுக்க போவோம். கண்டிப்பா போலாம் போயிட்டு. ஆனா இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். பாப்பா உடம்பு சரியில்லைனானே நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஒரு டாக் வந்துட்டு மிஸ் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு நாங்க ஒரு வீடியோல போன் நம்பர் அப்பா போன் நம்பர் கொடுத்தோம். அப்பாவுக்கு போன் பண்ணி நிறைய பாப்பா வந்துட்டு எப்படி இருக்கா, சரத்து பாப்பா எப்படி இருக்கான்னு எல்லாருமே கேட்டிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இதுக்காக மட்டும் தான் நாங்க போடுறோம். மத்தபடி நிறைய பேர் கண்டென்ட் அப்படி இப்படிங்க. கண்டென்ட்னா அப்பெல்லாம் நம்ம ஒரு 10 நாள் வீடியோவே இல்ல, நாங்க வீடியோவும் போடல. போடுவேன்னா இந்த தடவை நாங்க வந்து சரத்துக்கு வந்து எந்த ஒரு ஹை ஃபீவர்ல கூட நாங்க வெட்டு பண்ணிட்டோம். அவ்வளவு வந்து நாங்க நல்லா அதுக்காகவே தான் மெயினா சொன்னோம். நம்ம வந்து நிறைய பேருக்கு சொல்லணும், நம்ம ப்ரிவென்ட் பண்ண மாதிரி நியூ மாம்ஸ்க்கு வந்து பயப்பட வேண்டாம் இந்த வெட்டை பத்தி அப்படிங்கறதுக்காக தான் மெயினா அந்த விளாக் போட்டோம். ஸோ இப்போ பாப்பா வந்து எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கா. ஏன்னா நாங்கள் வந்து கேஜெட், நான் வந்து லாஸ்ட் என்ன பேசிட்டு இருந்தேன்னா, நாங்கள் வந்து கேஜெட் கப்புள்ஸ் ஆகிட்டோம். அதனால தான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறோம் உங்களுக்கு அப்படின்னு. அண்ட் நம்ம டே டு டே லைஃபுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ப்ராடக்ட்ஸை நம்ம சேனல் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏன்னா எங்களுக்கு அது ஃபுல்லாக யூஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ கூட பாருங்கள், நம்ம ஈஸியாக கையில் வச்சு ரொம்ப நேரம் ஃபோனை பிடிக்க முடியல அது இருக்கிற வெயிட்டுக்கு. ஆனால் ஒரு ஹேண்டியாக இப்படி ஒரு ட்ரைபாட் மாதிரி ஒரு ஹேண்டி ட்ரைபாட் ஒன்று வாங்கிட்டேன். ஸோ இது வாங்குறதுனால நம்ம எவ்வளோ நேரம்னாலும் நம்மளால் ஸ்டேபிளாக ஹோல்ட் பண்ணிக்க முடியுது. நல்லா இருக்குது. ஸோ இது வந்து என்ன பிராண்டு? ஜெப்ரானிக்ஸ் தானே? இல்லை, ப்ரோட்ரானிக்ஸ்லேருந்து ஒரு ஹேண்டியான ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இதோட ப்ராடக்ட்டுமே நான் டேக் ப்ராடக்ட்டில் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். என்னடி இன்னைக்கு வாய் ரொம்ப வளருது. ப்ராடக்ட்ஸ் பேசினாலே வாய் வளருது. நாங்கள் எவ்வளோ ப்ளூப்பர்ஸ் இருக்குது தெரியுமா ஸ்னேகாவுக்கும் எனக்கும். ப்ராடக்ட்டுக்கு நாங்கள் வந்து வீடியோ எடுக்க முடியல. அதுக்கு வந்து ஏகப்பட்ட ப்ளூப்பர் வச்சுருக்கோம். ஃப்ளாரல் அப்படின்னு ஏகப்பட்ட ப்ளூப்பர்ஸ் இருக்கு. அதெல்லாம் போகதான் சொல்லணும். இப்பவும் இன்னொரு ப்ராடக்ட்காக தான் ஸ்னேகா ட்ரெஸ் மாத்த போறா. ஏன்னா ஃபுல் ப்ராடக்ட்ஸ்குள்ள இறங்கிட்டோம். நம்ம ஒரே ட்ரெஸ் வந்து நம்ம 3 ப்ராடக்ட் போடுறோம். அதுல என்னன்னா நம்ம ஓகே மாத்திட்டு பார்க்கலாமா? ஒரே நாள்ல எடுத்தனால நான் ஒரே ட்ரெஸ் போடுறேன். ஓகே. சோ गाइस, ஒரு வழியா இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 5 வீடியோக்கு மேல ஷூட் பண்ணிருக்கோம். நாங்க இப்படி ஷூட் பண்ணதே இல்ல. தலை வலிக்குதுங்க. மூஞ்சி பார்த்தாலே தெரியும் ஃபுல் மேக்கப். இப்படி நான் வந்துட்டு ஒரு காலமும் மேக்கப். ஏன்னா 10 நாளா நம்ம vlog-ம் எடுக்கல. பாப்பாக்கு உடம்பு சரியில்லை இப்படினே இந்த என்ன சொல்ல நினைச்சிட்டேன். என்னையா இந்த ப்ராடக்ட் இன்னைக்குமே நல்லா இருக்கு. சோ ரொம்ப டல்லா தான் இருந்தோம். என்னடா ஒரு vlogs-மே எடுக்கல, வீடியோஸும் எடுக்கல, பாப்பாக்கும் இப்படி இருக்கு அப்படின்னு. மாதக்கோயில் திருவிழாக்கு போக முடியாதோ அப்படின்னா எங்களுக்கு. ஆனா நமக்கு பாப்பா தான் முக்கியம். நாங்க போவே இல்ல. 10 நாள் திருவிழால ஒரு நாள் கூட போறதுக்கு நாங்க திருவிழாக்கு போல. என்ன நடக்கும் ஒண்ணுமே எங்களுக்கு தெரியாது. ஆனா மாதா வந்து இங்க வா, உன் குழந்தைய கூட்டிட்டு என்கிட்ட நீ வரணும் அப்படிங்கறதுக்காக 2 நாள்ல உங்க பிரேயர்ஸ் எல்லாரும் பிரேயர்ஸ்ல ஒரு நாள் தான் பிரகன், மறுநாள்ல காலையில இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் சுத்தமா இல்ல. ஸோ அப்படி மாதா வந்து கூப்பிட்டு. இன்னொன்னு ஒரு பெரிய சர்ப்ரைஸ், சரித்ரா வந்து மாதா கோயில் திருவிழாவோட அவுட்ஃபிட் வந்து பயங்கரமான ஒரு கனெக்ஷன்ல இருக்கும். எனக்கு வந்து நம்பவே முடியல. நான் வந்து யதார்த்தமா தான் அந்த அவுட்ஃபிட் சூஸ் பண்ணோம். ஆனா
அது எப்படி அவளுக்கு அமைஞ்சிச்சுனே தெரியல. ஸோ இவன் நம்ம நாளைக்கு நாங்கள் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு அவளுக்கும் எங்களுக்கும் எப்படி மேட்சாக இருக்குன்னு பார்த்துட்டு அவளோட அவுட்ஃபிட் எங்கள் அவுட்ஃபிட் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறோம். அண்ட் மாதா கோயில் vlogsமே நம்ம சேனலில் வரும், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ எஸ் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மெயினாக இந்த vlog எடுத்தது காரணம் சரித்ரா பற்றி சொல்லணும், நிறைய பேர் கேட்டாங்க. அண்ட் நிறைய ப்ராடக்ட்ஸுமே நம்ம வாங்கியிருக்கோம், நம்ம வீட்டுக்குமே எல்லா டெக்கர்ஸ் எல்லாமே காட்டினேன், அதெல்லாம் நம்ம சொந்தங்கள்ட்ட ஷேர் பண்ணுவோமே. ஆமா, கேஜெட் கப்புள்ஸ். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் புது புது யூனிக்கான கப்புலா யூனிக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய. அது மட்டும் இல்லாம நம்மளோட என்னை பேச விட மாட்டா, நம்ம தனியா வரோம். அது மட்டும் இல்லாம நம்ம ட்ரீமி பிக்ஸ் வந்து ஆகஸ்ட் 6 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுமே நான் உங்களுக்கு ரீல்ஸ்ல அப்டேட் பண்றோம். உங்களுக்கு ஸ்டாக் நிறைய பேர் வந்துட்டு நாங்க போட்ட அந்த ஸ்டோரிக்கு எங்களுக்கு அவ்ளோ அதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ நம்ம சொந்தங்களுக்கு வெயிட் பண்ணு, உங்களுக்கு தெரிய வரும். ஆர்டர்ஸ் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அவ்ளோ மெசேஜ் பண்றீங்க. கண்டிப்பா நீங்க கேக்குற சைஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். நாங்க Yes, வந்து ஒருவேளை yes ல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு நாங்க 4+னாலும் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு நாங்க உங்களுக்கு எவ்வளவு எக்ஸல் வேணும்னாலும் கேளுங்க, நாங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி தரோம் உங்களுக்கு. ஓகே. சோ இதே மாதிரி உங்க லவ் சப்போர்ட் எப்பவுமே கொடுங்க. பிரகடனா போட்ட ஷர்ட் எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா அதுவும் கேளுங்க. நம்ம ஏன் கபோர்ட்ல இருந்து அயன் பண்ணி குடுப்பியோ? நீ சொன்னதானே அங்காடி தெருவுல அயன் பண்ணி நிறைய ஷர்ட் வந்து கழிச்சு வச்சிருக்காங்க. அதாவது கழிச்சு வைக்கல, போடாம வச்சிருக்காங்க. அதுக்கு நான் அதெல்லாம் கொடுக்க மாட்டோம். அது உண்மைதானே, கழிச்சு தானே அது பேரு. ஐ மீன் வந்துட்டு அது வந்து அயன் பண்ணனும். சார் வந்து அயன் பண்ண கொடுக்காம வந்து சோம்பேறி பட்டு வச்சிருக்காரு. வாட் ஊட்றதுலயே இருக்கு. அயன் பண்ணா அவ்ளோ ஷர்ட் உனக்கு சூப்பரா இருக்கும், அழகா இருக்கும். இல்ல இது போக ஷர்ட்ஸ் இருக்குலனா அயன் பண்றது. அயன் பண்றதுக்கு ரெண்டு கட்டப்பை நிறைய வச்சிருக்கான். ஆனா வந்துட்டு சார் அயன் பண்ணல, நாளைக்கு வந்து அடிச்சு துரத்தி அயன் பண்ணி வச்சிட்டு பாதில கொண்டு வித்துருன்னு சொல்லணும். சோ எஸ் நேகன் ட்ரீமி பிக்ஸ் வரப்போகுது. இது கொஞ்சம் நல்லா ஷைனியா இருக்குனா. ஸோ எஸ் நீங்கள் நம்ம பிராண்ட் ரூல் சேனல் மெம்பர் ஆகலாம், கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டிட்டு நம்ம பிராண்ட் ரூல் சேனல் மெம்பராக இருங்க. ஸோ இது மாதிரி சூப்பரான vlogsல அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்குறோம். பாய்.